உங்க தலையில ஒரு பெரிய கடன் சுமை இருக்கா? மாசம் மாசம் EMI கட்டியே வாழ்க்கை ஓடிடுதா? கடனே இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாதான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நீங்க தனியா இல்ல. பல பேர் இதே கஷ்டத்துல தான் இருக்காங்க. ஆனா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா, கடனை மொத்தமா எப்படி கழட்டுறதுன்னு உங்களுக்கு ஒரு தெளிவான வழி கிடைக்கும். நீங்க நம்பவே முடியாத அளவுக்கு உங்க கடன் சுமை குறைய போகுது. வாங்க, கடன் இல்லாத வாழ்க்கையை நோக்கி நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். கடனின் முக்கியத்துவம். ஏன் இது ஒரு பிரச்சனை? கடன்கிறது ஒரு வலப்பக்கம் உள்ள இரும்புச் சங்கிலி மாதிரி. அது நம்மள நிம்மதியா வாழ விடாது. நம்ம சம்பாதிக்கிற பணம் எல்லாம் கடனை அடைக்கவே போயிடும். புதுசா எதையும் வாங்க முடியாது, சேமிக்க முடியாது, எதிர்காலத்துக்கு திட்டம் போட முடியாது. இந்த கடன் சுமை மன அழுத்தத்தை அதிகப்படுத்தும், குடும்பத்துல சண்டையை கொண்டு வரும். அதனால தான் கடனில் இருந்து வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் உங்க நிம்மதியான வாழ்க்கைக்கான முதல் படி. வழி 1, கடன்களின் பட்டியலை போடுங்க. முதல் மற்றும் முக்கியமான வழி, உங்க எல்லா கடன்களையும் பட்டியலிடுங்க. இது என்னடா பெரிய விஷயமான்னு நினைக்கலாம். ஆனா ஒரு நோட்டு பேனா எடுத்து உங்களுக்கு இருக்கிற எல்லா கடன்களையும் எழுதுங்க. கிரெடிட் கார்டு கடன், பர்சனல் லோன், நண்பர்கிட்ட வாங்குனது, வீட்டுக்கடன், வண்டி கடன், எல்லாத்தையும். எவ்வளவு கடன், மொத்த தொகை, மாசம் எவ்வளவு EMI கட்டுறீங்க, எவ்வளவு வட்டி, இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒரு பட்டியல் போடும்போது தான் நம்ம தலையில இவ்வளவு பெரிய சுமை இருக்கான்னு நமக்கே புரியும். இந்த பட்டியல் உங்க பிரச்சனையோட சைஸை உங்களுக்கு காட்டும். பிரச்சனைய தெரிஞ்சாதானே தீர்வு கண்டுபிடிக்க முடியும். வழி 2, அதிக வட்டி கடனை முதல்ல அடைங்க. இரண்டாவது வழி, இது ஒரு சக்தி வாய்ந்த தந்திரம். அதிக வட்டி உள்ள கடனை முதல்ல அடைங்க. நம்ம கிட்ட பல கடன்கள் இருக்கலாம். ஆனா எந்த கடனுக்கு அதிக வட்டி போடுறாங்களோ அதைத்தான் முதல்ல அடைக்க முயற்சி பண்ணணும். உதாரணமா, கிரெடிட் கார்டு கடன்களுக்கு அதிக வட்டி இருக்கும். மாசம் மாசம் எல்லா கடன்களுக்கும் குறைந்தபட்ச தொகையை கட்டுங்க. ஆனா அதிக வட்டி உள்ள கடனுக்கு மட்டும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு அதிகமா பணம் கட்டுங்க. இப்படி பண்றப்போ அந்த கடன் சீக்கிரம் அடையும். அப்புறம் அந்த கடனுக்கு கட்டிக்கிட்டு இருந்த பணத்தையும் அடுத்த அதிக வட்டி கடனுக்கு கட்ட ஆரம்பிக்கலாம். இதை பனிப்பந்து முறை, டெப்ட் ஸ்னோபால் அல்லது பனிச்சரிவு முறை, டெப்ட் அவலான்ச்னு சொல்லுவாங்க. இந்த முறையில போறப்போ கடன் வேகமா குறையறத பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. வழி 3, அனாவசிய செலவுகளை குறைங்க. மூணாவது வழி, அனாவசிய செலவுகளை குறைங்க. கடன் இருக்கிறப்ப தேவையில்லாத செலவுகளை கட் பண்ணணும். இது ரொம்ப வலிக்கும், ஆனா வேற வழி இல்லை. வெளியில சாப்பிட்றத குறைச்சிட்டு வீட்டிலேயே சமைக்கலாம். சினிமா, ஷாப்பிங், பார்ட்டின்னு அனாவசிய செலவுகளை கொஞ்சம் தள்ளி போடுங்க. நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன்ஸை இப்போதைக்கு கேன்சல் பண்ணலாம். சின்ன சின்ன தேவையில்லாத ஆன்லைன் ஷாப்பிங்கை நிறுத்துங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சேமிப்புகள் மாசம் மாசம் சேர்ந்து ஒரு பெரிய தொகையா மாறும். அந்த பணத்தை நீங்க கடனை அடைக்க பயன்படுத்தலாம். உங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை இனிமே புத்திசாலித்தனமா பயன்படுத்துங்க. வழி 4, கூடுதல் வருமானம் தேடுங்கள். 4வது வழி, கூடுதல் வருமானம் தேடுங்கள். கடன் இருக்கிறப்ப சம்பாதிக்கிற பணம் பத்தாது. அதனால உங்க வழக்கமான வேலையை தாண்டி வேற ஏதாவது வழியில பணம் சம்பாதிக்க முடியுதான்னு பாருங்க. பார்ட் டைமா ஏதாவது வேலை செய்ய முடியுமா? உங்க திறமையை பயன்படுத்தி ஃப்ரீலான்சிங் பண்ணலாமா? உதாரணம், எழுதுறது, டிசைனிங், டியூஷன் எடுக்கிறது. ஆன்லைன்ல பொருட்கள் விற்கலாம். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம். நீங்க இப்ப பார்க்குற மாதிரி கூடுதல் வருமானம் வர்றப்போ அதை அப்படியே கடனை அடைக்க பயன்படுத்தலாம். இது கடனை சீக்கிரம் அடைக்க உதவும், கூடவே உங்க தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கும். பாத்தீங்களா நண்பர்களே, இந்த எளிய வழிகளை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா எவ்வளவு பெரிய கடன் சுமையா இருந்தாலும் உங்களால நிச்சயம் வெளியே வர முடியும். கடனே இல்லாத ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும். இது உங்க வளர்ச்சி பாதையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில எந்த கடனை முதல்ல அடைக்க போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் பல வளர்ச்சி சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம வளர்ச்சி பாதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.